அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ கோவிலில் எவ்வளவோ அதிசயம் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான கோவில்கள் அப்படின்னு சொன்னால் அறுபடை வீடு தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஆனால் அந்த முருகப்பெருமானே உத்தரவு கொடுத்து ஒரு பொருளை ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். அது இன்றைக்கும் சிவன்மலை கோவிலில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த கோவிலில் இப்படி பொருள் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் அது மிக பெரும் பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளால் நிறைய மாற்றங்களை இனி இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அப்படி என்னென்ன பொருட்கள் இது வரைக்கும் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இதனால் இந்த உலகம் மாற்றத்தையும் சந்தித்திருக்கு. சரி, தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்குதுங்க இந்த மாதத்தில். அதாவது 2026ஆம் ஆண்டில் 2 முறை அப்போது இந்த போன மாதமும் கடைசியாக இந்த மாதமும் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களுடைய போகலை அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை பார்க்கும்போதே 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. அதாவது நிறைய பேர் மனக்குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு பயத்தில் இருப்பாங்க. நான் இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், இது எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சிலர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வீடு கட்டக்கூடிய பணி அப்படியே பாதியிலேயே நின்று போயிருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுடைய கிரக தோஷங்கள் தாங்க காரணம். இதற்கு நம்ம சரியான ஒரு பரிகார பலன்கள், சரியான ஜோதிடரை பார்த்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக எல்லாமே தீரும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோவிலில் இப்போ என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 5 பொருட்கள் வைத்திருக்காங்க. அதாவது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, அருகம்புல் அப்படின்னு வைத்திருந்தாங்க. தற்போது ஒரு 40 நாளுக்கு பிறகு இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது ஒரு விவசாயினுடைய கனவில் தோன்றிய முருகப்பெருமான் மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து பூஜை செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இந்த பொருட்கள்லாம் இப்போ வைத்து பூஜை ஆயிட்டிருக்கு. இதை தான் மக்கள் வழிபாடு செய்துட்ருக்காங்க. அதாவது ஒரு மண் கலயத்தில் தீர்த்தம், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்படுது. இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக விவசாயிகளுக்கு மிகவும் நன்மை கொடுக்கும், ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உழவு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. முக்கியமாக நீர்வாழ் உயிரினங்கள், அதாவது நீரை அடிப்படையாக கொண்ட அனைவருக்குமே ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கணிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இப்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் பொருளாதார நிலைமை ரொம்பவே திருப்திகரமாக இருந்தாலும் கூட தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். தேவையில்லாத செலவுகள் குறைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் சிறிது பாதித்தாலும் கூட உடனே சரியாகிட்டும், நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக உண்டு.
அதே போல் குறிப்பிட்டு அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. அதிகாரிகளுடைய ஆலோசனை உங்களுடைய பணியில் ஏற்பட சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக இந்த நேரம் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம். மேலும் கடன் வாங்க நேரிடலாம். பணியில் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு. கடன்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இளைய சகோதரர்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படலாம். சக ஊழியர்களுக்கு பணிகளை முடிக்கிறதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளின் காரணமாக அவர்களுடைய பணிகளையும் கூட நீங்களே சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதன் காரணமாக சற்று நீங்கள் அசதியாக நினைப்பீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டாம். சக வியாபாரிகளினுடைய பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலுமே இப்போது நீங்கள் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சற்று சோர்வு ஏற்பட்டாலும் கணவருடைய அன்பு உற்சாகம் தரக்கூடிய வகையிலையும், அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நேரம் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையான அளவுக்கு பணவரவு இந்த நேரத்தில் வந்து கொண்டு இருக்கும். செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவும் இருக்காது. சில விஷயங்களில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடலாம் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் கூட நீங்கி போகும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்காக சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. அதே போல் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் ரொம்ப கனிவாக நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. அதே போல் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம். நீங்கள் இந்த நேரத்தில் யோக நரசிம்மரை வழிபாடு செய்கிறது இப்போ நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரதா இருக்கும். சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் கண்டிப்பாக இருந்தால் கூட சாதகமானதாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் இருக்கும். பிள்ளைகள் மூலமாக பணவரவு உண்டு. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேணும். அலுவலகம் தொடர்பான பணிகளுக்கு சிலருக்கு வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலும் உங்களுக்கு பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். பங்குதாரர்களுக்கு அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமாக இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானான சுப்பிரமணியரையே நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும் போதுமே ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க வரோம். இதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாகவும் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.